ரவீந்திரன் சார், நாங்க என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, இந்த இளைஞரணி தலைவர் பொறுப்பை அவர் முகுந்தனுக்கு கொடுத்த போது ஏற்பட்ட மோதலினுடைய விளைவு சரியான மரியாதை நமக்கு ஒருவேளை இல்லையோ அப்படின்ட்டு பெரியவர் ஐயா ராமதாஸ் நினைத்து அதன் மூலமாக ஏற்பட்ட அதிருப்தியின் விளைவாக தலைவர் பொறுப்பிலிருந்து ஒரு தன்னிச்சையாக நீக்கி தானே அதை ஏற்றுக்கொண்டார். இவங்க ரெண்டு பேருக்குள்ளதான் பெரிய சண்டை வந்துட்டு இருக்குது போல தெரியுது அப்படின்ட்டு நாங்க நினைச்சோம். உண்மையில அதுக்கு வேற ஒரு கோணம் இருக்குது. நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, இதற்காக இதை நோக்கி பாமக நகருகிறது அப்படின்னு சொல்றாருங்களே சார், அந்த மாதிரி உங்களுக்கு தோணுதானே? அனைவருக்கும் வணக்கம். இனிய நண்பர் காந்தி அவர்களுக்கு மருத்துவர் ராமதாஸ் ஐயா பேர்ல இருக்கக்கூடிய கோபம் இன்னும் குறையலன்னு நினைக்கிறேன். சரி. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல காந்தி எல்லாம் ஒரு மிகப்பெரிய தூணா இருந்துதான் அந்த இயக்கத்தை வழிநடத்தினவங்க, உருவாக்குனவங்க. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பயணம் என்பது சமூகம் சார்ந்த அக்கறையோடு மக்களுக்காக, மண்ணுக்காக, சூழலுக்காக, இயற்கை வளத்துக்காக, அரசியல் ஆதாயத்திற்காக மட்டுமல்ல, மிகப்பெரிய அளவிலே குரல் கொடுத்த ஒரு இயக்கம். கிட்டத்தட்ட 36 ஆண்டுகளை கடந்து 37வது ஆண்டில் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பயணத்தை கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்னா 1989 இருந்து கட்சி தொடங்கின ஆரம்ப காலகட்டத்தில் 6 மாசத்துக்குள்ளே வேலூர் மாவட்டத்துல பெரமனமல்லூர் தொகுதியில இடைத்தேர்தல் நின்று 22,000 ஓட்டு வாங்கினாங்க. அதுக்கு பிறகு படிப்படியா 1989ல நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சியினுடைய போட்டி இப்ப கூட்டணி இல்லாம 6% வாக்கை 33 தொகுதியில் நின்று ஜெயிச்சாங்க கூட்டணி இல்லாம. அதே போல 1991ல அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி கூட இஸ்லாமிய அமைப்புகள், தமிழ் தேசிய அமைப்புகள், அம்பேத்கருடைய இயக்கங்களை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கூட்டணி உருவாக்கி 199 இடங்கள்ல போட்டி போட்டாங்க. அப்ப மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் பட்ரூட்டி ராமச்சந்திரன் அவர்களுமே வெற்றி பெற்று 6% வாக்கை தக்க வைத்துக் கொண்டது. அதற்கு பிறகு 1996ல திமுக கூட்டணியில சேர்ந்து பேச்சுவார்த்தையில ஒத்து வரல, சீட்டு கிடைக்கலன்னு சொன்னதால மரியாதைக்குரிய அன்பு தலைவர் வாழப்பாடியார் அவர்கள் தலைமையில திவாரி காங்கிரஸ் மூலியமா ஒரு 12 சிறிய கட்சிகளை சேர்த்து 116 தொகுதியில நின்று மீண்டும் பாமகவுல 6% பெற்றாங்க. அதுல 4 தொகுதியில ஜெயிச்சாங்க. அதுக்கு பிறகு தமிழகத்துல தேர்தல் ஏற்பட்ட போது பிரதான இருபெரும் கட்சிகளோட இருந்து 98ல அதிமுக கூட்டணியில 5 தொகுதியில 4 ஜெயிச்சிருக்காங்க. தங்களுக்கு கிடைச்ச முதல் வெற்றியில முதல் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஏழ்மலைக்கு மருத்துவர் நாடாளுமன்ற மத்திய அமைச்சரவையில் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கடுத்து 99 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில சேர்ந்தாங்க. 7 தொகுதியில போட்டிட்டு 5 ஜெயிச்சாங்க. 2001 சட்டமன்ற தொகுதியில அதிமுக கூட்டணி அமைச்சு 20 சட்டமன்ற தொகுதியில ஜெயிச்சாங்க. 2004 நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட்ட போது அனைத்து தொகுதிகளையும் வென்றார்கள். 2009 நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதியும் இழந்தார்கள். 2014ல பாஜகவோட கூட்டணி சேர்ந்து அன்புமணி அவர்கள் மட்டுமே வென்றார். அதுக்கப்புறம் 4 ஆண்டு தர்மபுரியில 2016ல ஓரளவு இறங்கு முகம். 2016ல வந்து இருக்கிற பொழுது 5.36%. தற்பொழுது 23 இடங்கள்ல போட்டி போட்டு 21ல 5 இடத்தை ஜெயிச்சாங்க. 24ல 1 கூட ஜெயிக்கல. 4.44% வாக்குகளை பெற்று ஒரு மாநில அந்தஸ்தை ஒரு கட்சி இழந்திருக்கிறது என்பது ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம். இது அந்த கட்சியில் இருக்கிறவங்க வருத்தப்பட்டாலும் கூட இன்னைக்கு அடுத்தவங்களும் சமநிலையாளர்களும் ஆதரவாளர்களும் அதை தாண்டியவர்களும் ஒரு சமூக குரல் கொடுக்கக்கூடிய கட்சி, 36 ஆண்டு காலம் பயணித்த கட்சி ஒரு சமூக அந்தஸ்தை ஒரு அதிகாரத்தை இழந்திருக்கிற பொழுது இந்த ஏக்கம், இந்த வருத்தம் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவுக்கும் உண்டு. ஆக கட்சியில பல்வேறு பிரச்சனைகளை கடந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி பல்வேறு தடைகளை தகர்ந்து பல்வேறு இழப்புகளை ஏற்புகளை எல்லாத்தையும் ஏற்று சமாளிச்சு இந்த கட்சியை கொண்டு வந்தவர். பல ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஒரு காலத்துல தேர்தலே வேண்டான்னு சொல்லி தனிச்சு நின்று ஒரு பெரிய அந்தஸ்தை பெற்று திருப்பி ஒரு உச்சத்தை பெற்று மீண்டும் ஒரு இரக்கத்தை இறங்கி இருக்கிறதுங்கிற போது இது அரசியல் கட்சி எதுவாக இருந்தாலும் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, தனக்குத்தானே பரீட்சை எழுத வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதைத்தான் அது குறிப்பாக அன்புமணி அவர்களை ஒப்படைத்த பிறகு இந்த கட்சியினுடைய வளர்ச்சி என்பது இல்லை. கட்சியில நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, அவருடைய சிந்தனை வேறு மாதிரி இருக்கிறது, செயல்பாடு வேறு மாதிரியாக இருக்கிறது. எனவே எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஏதேனும் நாம் ஒரு இடத்தை பிடித்தாக இந்த கட்சிக்கான அங்கீகாரத்தை பெற வேண்டும். நம்முடைய தொண்டர்களையும் சமுதாயத்திற்கும் ஒரு மிகப்பெரிய இழந்ததை எல்லாம் மீட்க வேண்டும் ஒரு எண்ணம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய நீண்ட நாள் கோரிக்கை, எதிர்கால கனவு
அதாவது வன்னியர் சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடு வேண்டும் என்பது. ஓகே. அது இதுநாள் வரையும் கிடைக்கவே இல்லை. இப்ப நீங்க மாநில கட்சிகளோடு போட்டி போட்டு அவர்களோட ஒன்று இணக்கமாக இருக்கணும், இல்ல போராடணும். நீங்க தேசிய கட்சியோட போய் என்ன புண்ணியங்கிறது தான் டாக்டர் ராமதாஸ் ஐயாவுடைய வாதம். ஆக ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஒரு சனாதன கட்சியாக இருக்கிறது, ஒரு பல்வேறு சிக்கல்களை உருவாக்குகிறது, தமிழுக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழ் மண்ணுக்காக பல்வேறு இளைஞர்களை உருவாக்குகிறது, நாட்டிற்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறுகிறது என்கிற பொழுது அதையெல்லாம் எதிர்க்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்க வேண்டிய நாம் பாஜகவோடு இணைவது என்பது ஏற்புடையதில்லை என்பதுதான் அவருடைய வாதம். அதுல தந்தையாருக்கும் மகனுக்கும் உள்ள முரண்பாடுகள் எதிர்காலத்தில் இழப்பை சந்தித்து விடக் கூடாது என்பதற்காக, தேர்தலுக்காகவும் கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் கட்சியை சரி செய்ய வேண்டும் என்பதற்காகவும் இனி வருங்காலங்களில் சரியான பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு முடிவை எடுத்து நீங்க செயல் தலைவராக இருங்க, நான் தலைவராக இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, வரக்கூடிய அந்த சித்திரை பெருவிழா என்பது 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு திருவிழா. ஓகே, புரியுது. இது வன்னியர் சமுதாயத்திற்காகவும் ஒரு வன்னியர் சங்கத்திற்காகவும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கொள்கை அளவில் முடிவெடுத்து அந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்தின் தலையீட்டின்படிதான் இந்த 12 ஆண்டுகள் தடை இருந்தது. இப்ப அது தீர்ப்பெல்லாம் வாங்கி நடத்திட்டு இருக்காங்க. ஆக தான் பொறுப்பு ஏற்ற பிறகு இளங்கலைகளை ஒருமுகப்படுத்த வேண்டும், அமைதியாக நடத்த வேண்டும். ஏற்கனவே நடத்தப்பட்ட விழாக்கள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களில் இழந்த இழப்பீடுகள், அதால் ஏற்பட்ட அவமதிப்புகள், அதையெல்லாம் சரி செய்து ஒரு சரியான கட்சி முறையாக பயணிக்கிறது என்கிற பெயரை எடுக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் டாக்டர் ஐயாவுக்கு இருக்கிறது. எனவேதான் தேர்தலிலே சரியாக முடிவெடுக்க வேண்டும், பயணத்தை சரிப்படுத்த வேண்டும், பாதையை தீர்மானிக்க வேண்டும், அந்த பாதை தடையில்லாமல் தங்கு தடையின்றி செல்ல வேண்டும் என்பதற்காக, கட்சியை ஒருமுகப்படுத்துவதற்காக தான் தலைமை போட்டு இருக்கிறார் என்பதுதான் உண்மையை தவிர நாடாளுமன்ற சீட்டு எல்லாம் வாங்குறதுலாம் கடந்த காலம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்க அதிமுகவிலேயே போயிட்டு பேட்டாங்க. அதான் நாடாளுமன்ற தேர்தல்ல டாக்டர் ஐயாவுடைய எதிர்பார்ப்பு அதிமுக கூட போறதுதான். நீங்க மாநில கட்சிகளோடு இணைந்துதான் கூட்டணி அமைக்க வேண்டுமே தவிர தேசிய கட்சிகளோடு போகக்கூடாது என்பது அவருடைய சிந்தனை. ஆனால் அது பாதை மாறி பயணிப்பதால் தான் அவர் தலைமை பொறுப்பு ஏற்க வேண்டிய அவசியம். அதனால் தலைமையேற்று இருக்கிறார். எதிர்வரும் காலத்தில் அதை சரி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு இருக்கிறது. வயசாயிரத்தெல்லாம் ஒண்ணும் கிடையாது, வலிமை இருக்கு. இளைஞர்களை இன்னும் ஒருமுகப்படுத்தி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்க இருக்கிறார் என்பதுதான் உண்மை. ரவீந்திரன் சார் வணக்கம். ரவீந்திரன் சார், இந்த அறிவிப்பை வெளியிட்ட பிறகு பாமக குறித்து ஓரளவுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால ராமதாஸ் ஐயாவுடைய ஸ்டேட்மெண்ட்டை எதிர்த்து அவர்கிட்ட ஐயா நீங்க இப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்ற மாதிரியான ஆட்கள் ஒருத்தர் கூட பக்கத்துல கிடையாது. அவருடைய மகனை தவிர்த்து வேற யாரும் போய் சொல்லவும் மாட்டாங்க, சொல்வதற்கான தைரியமும் யாருக்கும் கிடையாது. அப்படிப்பட்டவர் தான் தலைவராகவே இருந்தார். ஏன்னா நியமனம் தொடர்பான அறிவிப்புகள் எல்லா அறிவிப்புகளும் பெரும்பாலும் ராமதாஸ் ஐயாவுடைய பெயரில் தான் வரும். இன்னைக்கு அவர் தன்னுடைய மகனையே தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கிட்டாரு அப்படிங்கிறதுனால யார் இதுக்கு பேச போறாங்கன்னு தெரியல. திலகபாமாவை தவிர்த்து வேற யாரும் பாமகவில் ஜனநாயகம் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒருத்தங்க தான் எழுதியிருக்கிறாங்க. ஆனா இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா சார், இவங்க 12 வருடம் கழித்து நடத்தக்கூடிய அந்த சித்திரை பெருவிழா நடத்த போறாங்க. அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த அறிவிப்புக்கு உடனே பூத்தா அருள்மொழி உட்காந்துக்கிட்டு வன்னியர் சங்க தலைவர் அவர் என்ன சொல்றாரு, நாளைக்கு என்னோட பொறுப்புல இருந்து கூட புதிதாக ஒருத்தரை நியமிப்பதற்கு ஐயாவுக்கு உரிமை இருக்குது, அப்படிதான் இந்த பார்ட்டி அப்படின்னு சொல்வதன் மூலமாக ஏதாவது செய்தியை அன்புமணி ராமதாஸுக்கு சொல்ல விரும்புகிறாரா டாக்டர் ராமதாஸ்? உண்மைதான் சார், உண்மைதான். அதாவது ஒரு ஜனரஞ்சக விஷயமா பேசுவோமே. இப்போ ஒரு பாட்டாளி மக்களுக்கு ஒரு மருத்துவமனை நடத்திங்க, 2 பேருமே ப்ரொஃபஷனலா டாக்டர்ஸ். ஓகே. அவர் மூத்த டாக்டர், இவர் இளைய டாக்டர். மூத்த மருத்துவர், ஒரு நீண்ட நெடிய மருத்துவம் பார்த்தவர், அனுபவம் வாய்ந்தவர். இவர் இப்ப ஒப்படைச்சு நீங்க மருத்துவம் பாருன்னு சொல்றாரு. ஓகே. அவர் பார்த்த மருத்துவத்திலிருந்து இவர் மருத்துவம் பார்ப்பதுல வித்தியாசம் நிறைய இருக்கு. சரி. எல்லாருடைய பார்வையிலும் ஐயா பெரியவருடைய கைராசியே தனி, அவருடைய மருத்துவம் தனியா இருந்தது, இவர் மருத்துவம் வேற மாதிரியா இருக்கு. நெட் ரிசல்ட் என்னன்னா ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டைட். ஓகே. நீங்க அதை மாத்திரமா வேண்டாம். அதனால அவர் சொல்றாரு உன்னுடைய மருத்துவம் வேகமா இருக்கு, மருத்துவ முறை சரியில்லை, இது என்னுடைய மருத்துவத்தினை கடைபிடி அல்லது குறைஞ்சபட்சம் என்னிட்ட ஆலோசனையாவது கேட்டு மருத்துவம் பண்ணுன்னு கேட்கிறேன். ஓகே. உடனே சின்ன மருத்துவர் என்ன சொல்றாரு, இல்ல என் சவுத்தி நான் வைத்தியம் பண்ண நான் பாத்துக்கிறேங்கிற. இதான் பிரச்சனை. ஓகே. அப்போ மருத்துவத்துடைய மகத்துவம் போய்விடக் கூடாது, பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற மருத்துவமனையுடைய பேர் கட்டுவிடக் கூடாது. ஓகே.
நோயாளிகளை பாதுகாக்கணும், தொண்டர்களை பாதுகாக்கணும், மக்களை பாதுகாக்கணும். இந்த உணர்வு உண்மையான உணர்வு தவறா? இந்த உண்மையான உணர்வுக்கு கட்சியுடைய தலைமை பொறுப்பை ஏற்பதை தவிர வேறு எதுவும் இல்ல டாக்டர் ஐயாவுக்கு. சார் எங்களுக்கு இதுதான் என்ன விஷயம். சார் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் பேசிட்டு இருக்கிறாரு, இந்த மண்ணுக்கு, மரத்துக்கு, பறவைக்கு, ஆறுக்கு, கடலுக்கு, மலைக்கு எல்லாத்துக்குமான அரசியலை நாங்க பேசிட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு. ஆனா உண்மை என்னன்னா பாமக தான் கடந்த கட்சி தொடங்கின காலத்திலிருந்து அதை குறித்து பேசிட்டு இருந்தது. ஒரு நிழல் பட்ஜெட்டை வேளாண்மைக்காக போட்டுட்டு இருக்கு அப்படின்னா அது அந்த ஒரு பார்ட்டியை தவிர வேற எந்த கட்சியும் கிடையாது. தமிழ்நாடு அரசாங்கம் கூட இப்பதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு பார்ட்டி இது சார், இது எல்லோருக்கும் பொதுவான ஒரு பார்ட்டி அப்படின்ட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது இவங்க 12 வருடம் கழித்து வன்னியருக்காக நாங்க வந்து ஒரு விழாவை நடத்த போகிறோம் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பை வெளியிட்டது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அவங்க நடத்திட்டு இருந்தது தான். ஆனா இன்னைக்கு தலைவர் பொறுப்பை வந்து டாக்டர் ராமதாஸ் எடுத்துக்கொண்ட பிறகு வன்னியர் சங்க தலைவர் உக்காந்துக்கிட்டு நாளைக்கு என்னோட இடத்துக்கு கூட இன்னொருத்தரை இவர் வேணா நியமிக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்படின்னா இவர் வந்து திரும்பவும் அந்த ஜாதி அரசியலை பாமக கையில் எடுக்க போகிறதோ, அந்த ஆயுதத்தை இந்த தேர்தலுக்காக எடுக்க போகிறதோன்ட்டு என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் தோணுது. அது ஒன்றும் தப்பு இல்லைல்ல சார்? தப்பே இல்லை சார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிப்படையே வன்னியர் சமுதாயம் தானே. சரி, நல்லது, ஓகே, புரிஞ்சது. அவர் 91வது தேர்தல் தானே எல்லாருமே சேர்க்கிறாரு. சரி, அதுல இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்றேன். அதாவது நெய்வேலி விஷயத்துல போராட்டம் இல்லாம சேர்த்தாங்களான்னு கேட்கிறார் காந்தி அவர்கள். 1825 இளம் கொடுத்த விவசாயிகளுடைய வாரிசுகளுக்கு வேலை கொடுத்திருக்காங்க. அதுல ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியில அந்த நெய்வேலி பிரச்சனையில தீர்வு காண்பதற்கு மரியாதைக்குரிய பண்டூட்டி சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகனை தவிர்த்து விட்டு போய்விட முடியாது இந்த பாமக. வேல்முருகன் இருக்கிற பொழுதே பாட்டாளி மக்கள் கட்சி வலுவாக இருந்து ஒரு மிகப்பெரிய ஸ்திரத்தன்மையை உருவாக்கி நெய்வேலியில தனித்தன்மையை உருவாக்கி இருக்கார். அவர் போன பிறகு வேல்முருகனுடைய வளர்ச்சியும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய நெருக்கடி இருக்கு. புரியுது சார். ஆக இதையெல்லாம் சரி செய்து இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக போனவங்க தீரன் மீண்டும் உள்ள வந்துட்டாரு. அருள்மொழி அவர்கள் வெளியில போனவர் உள்ள வந்துட்டாரு. வெளியில போனவங்க எல்லாம் உள்ள வந்திருக்காங்க. இப்ப அதை வந்து மருத்துவர் பண்ணிருக்காரு. மருத்துவர் சின்னவர் என்ன பண்றாரு, அவர் கொஞ்சம் வேகமா செயல்படுறாரு. புதியவர்கள் வாய்ப்பு கொடுக்கிறாரு. பழையவர்கள் எல்லாம் கொஞ்சம் ஒதுங்க வேண்டிய கட்டாயம் இருக்கு, ஒதுங்கி இருக்காங்க. அந்த காரணத்தாலதான் இதை சரி செய்யணும், பார்ட்டியை திருப்பி வந்து ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் அவர் பொறுப்பேற்றிருக்காரு. இது கட்சியினுடைய நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவு. அதுல என்ன சொல்றாங்கன்னா ராமதாஸ் ஐயாவுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது என்பதைத்தான் அனுமதி சுட்டி காட்டுகிறார். ஏன்னா மாவீரன் குரு அவர்கள் இருந்த வகையில அவர்தான் நிரந்தர வன்னியர் சங்க தலைவர். அதற்கு பிறகு இப்ப அருள்மொழி இருக்காருன்னா ராமதாஸ் ஐயாவுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது என்று சுட்டி காட்டுகிறார். ஓகே சார், ஓகே, பேசலாம் சார்.